தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகள் எழுத கண் பரிசோதனை சான்று கட்டாயம் என அரசு அறிவித்துள்ளதால் தேர்வெழுதச் செல்லும் மாணவ மாணவிகள் சான்றுக்காக அலையும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நேர்முக தேர்வு அல்லாமல் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு நடத்த அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள விண்ணப்பிப்பவர்கள் கண் பரிசோதனை சான்று கட்டாயம் எனவும் அறிவித்துள்ளது. கண் பரிசோதனை சான்று பெற கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி கண் மருத்துவமனையில் அதிக அளவில் குவிந்துள்ளனர். மருத்துவர்கள் சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதால் சான்று பெற வந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றளிக்க தாமதம் ஏற்பட்டுள்ளது. தேர்வில் விண்ணப்பிக்கவே மருத்துவ சான்று மற்றும் கண் பரிசோதனை சான்று பெற வேண்டியுள்ளதால் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு நாளைக்கு 20 பேர்களுக்கு தான் சான்றிதழ் வழங்கப்படும் என்று மருத்துவக் கல்லூரி சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகையால் இதற்கு முன்னுள்ள காலங்களில் தேர்வு செய்யப்பட்ட பின்பு கண் திறன் அந்த சான்றிதழ் பெறுவதற்கான நிலை இருக்கும். இப்போது தேர்வும் எழுதுவதற்கே இந்த கண் திறன் கண் பார்வைக்கு ஆன சான்றிதழுக்கு கேட்டு அதுடன் விண்ணப்பத்தையும் பதிவு செய்கின்றார்கள் கேட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதற்கு எளிமையான முறையில் மாணவர்களுக்கு சான்றிதழ் கிடைப்பதற்கு அரசு உடனடியாக வலியுறுத்த வேண்டும். உடனடியாக சான்றிதழ் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.